நம்ம பூரி குருமா தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் ஆட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆகணும். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு, கடுகு உளுந்த பருப்பை வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ், நல்லா வதங்கணும். அப்புறமா கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு கப் கேரட், ஒரு கப் பீன்ஸ், இது கூட வந்து நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்மகிட்ட இப்போது பச்சை பட்டாணி இல்லாதனால நான் கொஞ்சம் வெள்ளை சுண்டலை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட புதினா மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா வேகணும். ஸோ நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். நல்லா சாட் ஆகுது. இது நல்லா எண்ணெயிலே சாட் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது எண்ணெயிலே சாட் ஆகணும். பீன்ஸும் கேரட்டும் இதில் தான் வேகணும். இது வந்து 5லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வரையும் நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி நரிச்சுன்னு இருக்கும் கேரட்டும் பீன்ஸும். ஸோ இது வந்து ஒரு பாதி குக்காக இருக்குது, இன்னும் பாதி குக் ஆகணும். அதனால் நான் லிட்டை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். எடுத்துருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, குட்டி குட்டியாக இருக்கிறனால ஒரு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பெரிய பச்சை மிளகானா 2லேருந்து 3 எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா 4 கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து, ஸோ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பேஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது திணுக்கம் கொடுக்காது. ரொம்ப மையா இல்லாட்டி கூட ஓரளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட இப்போ இந்த அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம்.
ஸோ இதில் 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். தென் ஒரு டைம் வெந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். பீன்ஸும் கேரட்டும் கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லாவே பிளண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்த வெள்ளை சுண்டல் ஆட் பண்ணிக்குவோம். கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு, இப்போது உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு இந்த குருமாவில் ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும், நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே பிளெண்ட் ஆகணும், அதுக்காக மட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குருமா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்விங்க்கு மாற்றிக்கலாம். ஸோ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்.